ஐயா தனுசு, நீயாயா அது? ஐயா, நீயாயா அது? ஹலோ, வெல்கம். நான் ரோபின், அன்பின் காதலன். என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். எஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் தனுஷ், நாகார்ஜுனா, ரெஸ்பிகா, ஜிம்சா, இப்படி பலரோட நடிப்புல, நிக்கேத்தோட சினிமாட்டோகிராஃபில, கார்த்தியாவோட எடிட்டிங்ல, நம்ம டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத்தோட இசையில, சேகர் கமலோட இயக்கத்தில் வெளியே வந்திருக்க குபேரா. வாங்க டாடா வீடியோக்குள்ள போகலாம். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. குபேரா குபேரா படத்தோட கதை என்ன? ஆக்சுவலா நாம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்டேஜ்ல அவங்களே முழு கதையுமே சொல்லிட்டாங்க. திருப்பதி அடிவாரத்துல பிச்சை எடுக்க விட்டார் அப்படின்னு. பட் பை த வே, இந்த படத்தோட டைரக்டரு இந்த ப்ரொடியூசரை அப்படி பிச்சை எடுக்க விடலை அப்படின்றத படத்தோட இந்த ரிவ்யூவோட ஆரம்பத்துல சொல்லிக்கிறேன். எஸ், ஏன்னா நீங்க யோசிக்கலாம், எஸ் நீ தாராளமா படத்தை போய் பார்க்கலாம், தியேட்டர்ல கண்டிப்பா பார்க்கலாம் தான் சொல்லுவேன். ஏன் முதல்ல சொல்லிடுறேன் அப்படின்னா, இதுக்கடுத்து நான் ஸ்பாயிலர் பண்ண போறது கிடையாது வழக்கம் போல. பட் இருந்தாலும் உங்களுக்கு டவுட் வரலாம், இவன் ராயனே கழுவி ஊத்துனவன்டா, ராயனே நல்லா கடஞ்சு எடுத்து கழுவி ஊத்துனவன், இவன் எப்படி இப்படி சொல்றான் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க ஒண்ணுமே இல்லை, நான் ராயனுக்கு போட ரிவ்யூ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தாராளமா இப்போ பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, ஓகே நான் சொன்னது கரெக்டா தப்பா அப்படின்னு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ராயன் படம் பிடிச்சிச்சு, சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அன்னைக்கெல்லாம் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணாங்கல்ல, அவங்களுக்குலாம் குபேரா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க அக்மார்க் பொய் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். சப்போஸ் இப்ப இருக்க இந்த குட்டி குஞ்சன் ஜென்சி ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, அவங்க வேணா ராயன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு குபேரா மொக்கையா இருக்கு பாஸ், என்ன பாஸ் ஒரு வைபே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அப்பெல்லாம் சொன்னாங்கன்னா எட்டுக்கிட்டு டிச்சிலே மிதிச்சுட்டு நீங்க தாராள குடும்பத்தோட படத்துக்கு போங்க, குடும்பத்தோட படத்துக்கு போங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு படம் என்னெல்லாம் பேசுது அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஏன்னா நம்ம குடும்ப படம்னாலே அத்தை மாமா சித்தி சித்தப்பா அங்கிள் இப்படி ஒரு குடும்பம் சம்பந்தமா, சொந்தம் சம்பந்தமா, உறவுகள் சம்பந்தமாவே போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், அதாவது உலகளாவிய குடும்பங்கள், அதாவது ஒட்டுமொத்த குடும்பங்கள் சேர்ந்தது தான் இந்தியா, மாநிலம், மாவட்டம் இப்படி வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான படங்கள் குடும்பங்களோட சேர்ந்து பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு என்ன சொல்றது, நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ், அதாவது நம்ம ஓட்டு போடும்போது காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறோம் இல்லையா, அதாவது நிறைய பேர் இன்னைக்கு வந்து அதை வந்து நார்மலைஸ் பண்றாங்களா. பட் எந்த கட்டத்திலையும் நான் திருப்பி நிறைய வீடியோ போட்டுருவேன், ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நாங்கள் வீடியோ போட்டுருவேன், எங்கள் ஷார்ட் ஃபிலிமோட லிங்கே கீழே கொடுக்குறேன், காசு வாங்கக்கூடாது அப்படின்றது தான் கரெக்டா. ஆனா இங்க நார்மலைஸ் பண்ற பீப்புள் என்ன சொல்ல வருவாங்கன்னா, இந்த மாதிரி நேர்மையான படங்கள் வரும்போதெல்லாம் டப்புன்னு கிரிஞ்சுப்பா, மொக்க, பூமரே, டைம் வேஸ்ட், நல்லா அழுகுறானுங்க அப்படின்னு வாங்க, நம்பாதீங்க. எஸ், படத்தோட ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் ஹீரோ நம்ம டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத். ஆக்சுவலி கங்கோலே நான் சொல்லியிருப்பேன், டிஎஸ்பி பயங்கர மியூசிக் போட்டிருக்காப்புல, இந்த வீணா படம் சவுண்டை ஏற்றி வச்சு நம்மளை உசுர வாங்கிட்டாங்க. அவங்க மொதல் ஓடும்போதே விளக்கமாத்தால் அடிச்சிருந்தோம் அப்படின்னா, சவுண்டை குறைச்சிருந்தா உண்மையிலேயே அற்புதமான படமா வந்திருக்கும்னு சொல்லியிருப்பேன். இப்போ அதான் சொல்றேன், இந்த படம் இவ்வளவு அற்புதமா வந்ததுக்கான முக்கியமான காரணம் மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத். மனசு ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஒரு சின்ன சின்ன சவுண்டு கொடுத்து அந்த சீனை பார்க்க வைக்கிறாரு பாருங்க. இந்த சதீஷ் வச்சு ஒரு காமெடி பண்ணிப்பாங்க ஆனந்தராஜ், அந்த பிஜிஎம் கட் பண்றா நொண்டிட்டே வர்ற மாதிரி இருக்கும், டக்குன்னு பார்க்கவே பாவமா இருக்கு பிஜிஎம் போட்டு விட்டு அப்படின்னு. அந்த மாதிரிதான் அந்த தனுஷோட சீன்கள்ல அந்த பிஜிஎம் இல்லாம பார்த்துருந்தா ஒருவேளை நல்லா இருந்திருக்காதோன்னு தோணுது நமக்கு. ரெண்டாவது ஹீரோ இருக்காரு, அவர் யாருன்னா நம்ம நாகார்ஜுனாங்க. சீரியஸ்லி மனுஷனா ராட்சசன் இல்ல ரட்சகனுக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் பாக்குறோம். நடுவில் நான் இதுக்கு முன்னாடி எந்த படம் வந்துச்சு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், தோலா வந்துச்சு. ஆமா, தோலா சூப்பரா பண்ணிப்பாப்புல. அதுக்கடுத்து என்ன படம் அப்படி யோசிக்கும் போது இந்த படம் தான் வருது. ஏன்னா ஒரு நெகட்டிவ் ஷேடுல ஒரு பாசிட்டிவ் வைப்புள்ள ஒரு கேரக்டர். எஸ், இந்த படத்தோட ஒரிஜினல் ஹீரோவே அவர் தாங்க, அடிச்சு சொல்லலாம். அப்ப தனுஷ் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா, தனுஷும் ஹீரோ தான், ஆனா அவர் செகண்ட் ஹீரோ. எஸ், நீங்க தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க, அதுக்கப்புறம் ஆமா பண்ணி சொன்னது கரெக்ட் தான்ப்பான்னு சொல்லுவீங்க. மனுஷன் தனுஷை தூக்கி சாப்பிட்டுருக்காப்புல, அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆக்சுவலா அது தனுஷ் ஒத்துக்கிட்டது இருக்குல்ல, என்னங்க என்னை விட இவர் அதிகமாக நடிக்கிறாரு அப்படின்னு யோசிச்சு எதையாச்சும் ஒரு சீனை மலுமட்டித்தனமா பண்ணியிருந்தாரு வச்சுக்கோங்களேன், சீரியஸ்லி இந்த படம் ஒருத்தர் போயிருக்கும். ஸோ அந்த விட்டு கொடுத்ததுக்காக தனுஷ்க்கு ஒரு மிகப்பெரிய ஆட்சப் சொல்லலாம். அந்த விட்டு கொடுத்ததை கரெக்டாக ஈடு பண்ணார்ல நாகார்ஜுனா, அது மிகப்பெரிய ஆட்சப் சொல்லலாம். எனக்கு வந்து அவரோட ஆக்டிங் அவ்வளோ பிடிச்சிருச்சு இந்த படத்துல.
சீரியஸ்லி. அதுவும் படத்துக்கு நடுவில் வர்ற நம்ம யாரு வில்லனா வருவார்ல, அவர் போலீஸா வர்றாரு, அந்த ஒரு சீன்ல வந்துட்டு போற அவர் செம்மையா பண்ணிட்டு போறாரு. படத்துல 3வது ஹீரோ, அதாவது மெயின் ஃப்ரேம் அப்படின்னா தனுஷ், அவர் வந்து பிச்சைக்காரன் அப்படின்ற பட்சத்தில் அந்த பிச்சைக்காரனை காட்டும் போது பயங்கர வைப்புங்க. சீரியஸே தேட்டர் தெரிக்குது. அதாவது வழக்கம்போல எல்லா படத்துக்கும் போகும்போது அந்த டைட்டில் கார்டு போடும்போது ஹீரோ பேர் கூட கத்துறது. ஏன்னா அப்படியே அந்த எனர்ஜியை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சீன்ஸுக்கு கொஞ்சம் அடுத்தது நம்ம கொண்டு போக முடியும். கடைசியாக நம்ம ஏசு தக்லீஃப்லாம் போய் மண்ணவாரி போட்டாலும் நம்ம மறக்காது. பட் இந்த படத்துல அது அப்படியே கொண்டு போனாப்புல, அதுதான் இந்த படத்துல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எப்படா தனுஷ் வருன்றத ஒரு ரொம்ப டீப்பாக கொண்டு போய் அந்த என்ன சொல்றது, அதாவது நம்ம லைஃப்ல நம்ம பார்த்துருப்போம் பணக்கார திமிர் கூட, அதாவது பணக்காரங்களா இருந்தும் அந்த கொஞ்சம் கூட திமிர் இல்லாம எல்லாரையும் சமமா மதிக்க எவ்வளோ மக்களை நான் இன்னும் பார்த்துக்கிட்டு இப்போ என் கூட இருக்காங்க. அவ்வளோ பாலாவா அப்படின்னு ஒரு இது இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ள நம்ம தாராளமா போகலாம், நம்மகிட்ட அவ்வளோ பேசுவாங்க, அவ்வளோ உரிமை எடுத்துப்பாங்க, நம்மளும் அவங்ககிட்ட உரிமை எடுத்துக்கலாம். ஆனா திடீர்னு பணக்காரன் ஆகிப்பாங்க. திடீர்னு அந்த ஒரு என்ன பணக்கார திமிர் சின்ன வயசுல இருந்தே வளர்த்துருப்பாங்க. நீலாம் இந்த மாதிரி ஆள்லாம் பார்த்தா இப்படிதான் பேசணும், இப்படிதான் நடந்துக்கணும். எஸ், பியூர்லி என்னைய மாதிரி நிறைய பேர் அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க. எஸ், இப்போ ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் சீ அப்படின்னு இருக்கும். நீ என்ன வேணா பண்ணிக்க, நான் என் பாட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா மக்கள் அந்த மெச்சூரிட்டி வந்துட்டாங்க. ஸோ இப்பயும் அதே மாதிரி மக்கள் இருக்காங்க அப்படின்றத இந்த படத்துல மூலமா அவ்வளோ என்ன சொல்றது, அந்த ஒரு பணக்காரன் ஒருத்த பிச்சைக்காரன், இந்த 2 பேருக்கு நடுவில் இருக்க ஒரு ஃப்ரேம் அப்படியே தராசு மூலமா ஸ்கிரீன் பிளேல கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டுறாருல, மனுஷன் பின்னிருக்காப்புல டேரக்டர் சேகர் கமுலா. அவர் இது மாதிரி எந்த படம்லாம் எடுத்திருக்காருலாம் எனக்கு தெரியலங்க சத்தியமா. அந்த அடுத்தடுத்த சீன் எப்படி கொண்டு போகுது அப்படின்றது நிறைய பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆஸ் யூஷுவல் நல்லா கொண்டு போகிற படத்தை என் கிளைமேக்ஸில் சின்னதாக விட்டுட்டாங்க. அந்த வில்லனுக்கு என்ன ஆச்சு, வில்லனோட திட்டத்தெல்லாம் அவங்க என்ன பண்ணாரு, கவர்மெண்ட் அவர் போட்டு கொடுத்தாரா, என்ன ஆச்சு, அந்த கம்பெனி மூடப்பட்டதா, அதெல்லாமே சொல்லியிருந்தா இன்னும் நல்லா. ஏன்னா 3 மணி நேரம் 5 நிமிஷம் 8 நிமிஷம் ஓடின படம் இன்னொரு 5 நிமிஷம் ஓடினா தப்பு கிடையாதுன்னு தோணுச்சு. அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் மட்டும் தான். அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன லாஜிக்கல் மிஸ்டேக் இருந்தாலும் படத்துல தூக்கி சாப்பிட்ற விஷயங்கள் நிறைய இருக்குங்க. யாரெல்லாம் பணம் இல்லைன்னு அவமானப்பட்டாங்களோ அசிங்கப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் இந்த படத்தை பார்க்கும்போது செம்மடா இதாண்டா படம் அப்படின்னு தோணும். ஏன்னா இன்னைக்குமே நம்ம சேனல்ல வந்து 4500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்றது எனக்கு கோடிக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருக்கு சமம் நான் சொல்லுவேன். ஆனாலும் என்ன சுத்தி இருக்க என் கூட பழகுனவங்களே இன்னும் பால டெவலப்பே ஆகல, நல்ல டெவலப் ஆகுது பாலா, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரணும், பே ப்ரொமோஷன் பண்ணு, காசு போட்டு வியூஸ் வாங்கு, அப்போதான் 4 பேர் ரீச் ஆகும், அப்போதான் சப்ஸ்கிரைப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது என் மனசுக்குள்ள தோணும். நான் பேசுனது கிடையாது, பட் இப்போ சொல்கிறேன். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களே எனக்கு ஷேர் பண்ணுவாங்க, நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து கேட்க போகிறேன்? இதுதான் இந்த படத்தில் ஒன்லைன். ஸோ ஒன்றா நம்புவீங்களா? எஸ், சீரியஸ்லி தனுஷ் அவரோட கேரக்டரை ரொம்ப மெனக்கட்டு பயங்கரமாக கொண்டு போயிருக்காரு. டு பி ஃப்ராங்க், அவருக்கு இந்த கேரக்டர் செட் ஆகலைங்க. பிச்சைக்காரன் கேரக்டர் செட் ஆகலை. ஆனால் போராடுறாரு மனுஷன், ட்ரை பண்ணுறாரு, பார்க்க வச்சுறாரு அந்த நடிப்பை. அதுதான் தனுஷோட இந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. சீரியஸ்லி தயவுசெய்து நீங்கள் டேரக்ட் பண்ணுறேன்ட்டு போயிட்டு ராயல் மாதிரி படங்களை எடுக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல டேரக்டர்கிட்ட போய் நல்ல கதைகள் கேட்டு நல்ல படங்கள் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவோம். மிஸ்டர் தனுஷ், நீங்கள் தேவையெல்லாம் மேலையெல்லாம் ஏறிட்டு நீங்கள் யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி ஒரு நல்ல படத்தை கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் நாங்கள் பேசுவோம், டேய் நம்ம தனுஷா நல்லா நடிச்சிருக்காப்படா, தேட்டரில் போய் டெலிகிராமில் பார்க்க நம்ம டாப் பேர் நாங்கள் சொல்லுவோம். 3 மணி நேரம் ஒரு படம் ஓடுது, அந்த அந்த 3 மணி நேரம் ஹோல்ட் பண்றீங்கல்ல, அந்த ஒவ்வொரு விஷயமா கனெக்ட் பண்றீங்கல்ல, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுக்கு ஒரு விஷயம் நடக்குதுல்ல கிளைமேக்ஸ்ல, அதெல்லாம் வேற லெவல். ஏன்னா நான் மெட்ராஸ் மண்டி படம் பார்க்கும்போது கூட அந்த அப்பா வந்து ஆட்டோ டிரைவர், மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி ஒரு குரல் வரும், சாவுடா உன்ட காசு இல்லைன்னா நாங்கள் எதுக்காக ஃபீல் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு குரல் வந்துச்சு. இருக்காங்க உண்மையிலே அப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க. அதாவது பண திமிரு பிடித்தவர்கள். பணம் இருக்க எல்லாருமே பணக்காரன் கிடையாது. இங்க எவன்கிட்ட இருக்கோ மனசு இருக்கோ அவன் தான் பணக்காரன். நம்ம தலைவர் சொல்லுவார்ல, படுத்தது நிம்மதியை எவன் தூங்குறானோ அவன் தான் பணக்காரன், 4 பேரை மதிக்கிறானோ அவன் தான் பணக்காரன் அப்படின்றத நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கு. குறிப்பாக கிளைமேக்ஸில் வர்ற அந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது படத்தோட கனெக்ட் பண்ணுறது இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு, ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேரக்டருக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலான்னு தோணுச்சு. இவ்வளோ தூரம் பண்ணீங்கல்ல, அதாவது முதல் சீனில் அவ்வளோ பிச்சைக்கார பையெல்லாம் காட்டுறீங்க நம்ம தனுஷை, அவர் வந்து அதுக்கடுத்து அவர் சேவிங் மட்டும் நார்மலாக வர்றாப்ல,
அந்த பிச்சைக்கார தோட்டத்துல இருந்தால் நார்மலாக வர்றாரு. அவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டான்ல ஹீரோ. கடைசியாக அவனோட ஐயாவை பார்க்க போகிறான். அதான் அவன் இருந்த ஏரியாவுக்கு அந்த பெரியவரை பார்க்க போகும்போது அவரையும் ஒரு பார்பர் ஷாப் கூட்டிட்டு போய் அவருக்கும் ஃபேஷியல் இதெல்லாம் பண்ணி அவரையும் க்ரூம் பண்ணி அப்படி கிளைமேக்ஸ் முடிச்சிருந்தா எப்படி இருந்துக்குன்னு தோணுச்சு. செம்மையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஹீரோ ஆங்கிளில் படத்தை முடிச்சிங்க, இந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தேன் பாக்யராஜ் சாரோட ஆங்கிளில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா படம் எப்படி இருந்திருக்கும்? தரமாக இருந்திருக்கும், இன்னும் தரமாக இருந்திருக்கும். ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான். ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு நீங்கள் போவீங்கன்னு நம்புகிறேன். போயிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா 3 மணி நேரம் ஒரு படம்ன்றப்ப உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, ஓப்பன் மைண்டடாக போனால் மட்டும் தான் இந்த படத்தை ரசிக்க முடியும். ஸோ ரொம்ப வேர்க்குது. ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். குறைகள் இருந்தாலும் சரி, நிறைகள் இருந்தாலும் சரி, பாராட்டினாலும் சரி, உங்கள் கருத்தும் சரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்கள்கிட்ட அதுவரை மறக்காம உங்க ராபினோட நம்ம ஓல் ரைஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண திருக்கணும். அண்டல் பாபா சேனல் ராபினா அன்பின் காதலன் பாபாய். टाइगर का हुक्म।